அட உனக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட்டான்னு சொல்லி என்னை நானே சொல்லிக்கிட்ட ரெசிபி தாங்க இது. எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக மஷ்ரூம்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து இது க்ளீன் பண்ணி சூப்பராக எனக்கு சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி செஞ்சு தாம்மான்னாரு. சரி அப்பா கேட்டு செய்யாமல் இருப்போம்மான்னு சொல்லி கடகடன்னு என்னோடய டேலண்ட்டை இதில் காமிக்கலான்னு சொல்லி நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எப்போவுமே ரெஃபரன்ஸ்க்கு அட்லீஸ்ட் யூடியூப் வீடியோ பார்ப்போம். ஆனால் இதுக்கு நான் யூடியூப் பக்கமே போல் க்ளீன்லாம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் போட்டு அந்த மஷ்ரூமை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக வெங்காயம் அது கூட அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உப்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் லைட்டாக கரம் மசாலா போட்டு மஷ்ரூமே அதில் போட்டு லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கிரேவி